சார் இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து ஏதாவது ஒரு ஃப்ராட் பண்ணிடுறாங்க அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல வந்து டைரக்டர்கள் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனிக்கு இருப்பாங்க. அந்த கம்பெனி டைரக்டர்களுக்கும் ஜெயில் தண்டனை வர அளவுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதும் இந்த கேள்வியில பார்த்துருவோம். அதே மாதிரி இன்னொரு கேள்வி நான் முன் வச்சிடறேன் சார். இப்போ ஜெயில் தண்டனைனா எப்படிப்பட்ட பார்ட்னர்ஸ்க்கெல்லாம் ஜெயில் தண்டனை வரும்? இதுல ஸ்லீப்பிங் பார்ட்னர், இல்ல ஸ்லீப்பிங் டைரக்டர், இல்ல ஆக்டிவ் டைரக்டர், அவங்களோட பணிச்சுமைகள், இல்ல ஃபேமிலி டைரக்டர்ஸ்னு ஃபேமிலியில் இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாமே கூட தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்னென்ன வரப்போகுது? மிக முக்கியமா இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கிறேன், ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கிறேன், இல்ல நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டரா இருக்கிறேன், ஸோ இல்ல நான் ஒரு கம்பெனில டைரக்டரா இருக்கிறேன், இதுலயும் ஸ்லீப்பிங் டைரக்டரா இருக்கிறேன் அப்படின்னா அவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. பண்ணிடாதீங்க. மிகப்பெரிய ஒரு சீக்ரெட்டும் இந்த வீடியோல நீங்க ஃபைண்ட் பண்ணிட முடியும். சரி, இதுக்கெல்லாம் நம்ம ஒருத்தரை கேட்கணும் தானே, கேட்டா தானே இதுக்கான முடிவுகள் தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் நம்ம ஆஸ்தான ஹைகோர்ட்ல, அப்புறம் என்சிஎல்டில அப்படின்னு சொல்லிட்டு கார்ப்பரேட் மேட்டர்ஸ் எல்லாத்தையும் பயங்கரமா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம சரவணன் சார் அட்வொகேட் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்கிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பொதுவாகவே கம்பெனி ஃப்ராட் அப்படின்னா எந்தெந்த வகையான கம்பெனி ஃப்ராட்ஸ்க்கெல்லாம் டைரக்டர்ஸ்ட பிரச்சனை வரும் சார்? கம்பெனி ஃப்ராடுன்றது நிறைய இருக்கு. நம்பர் 1 எடுத்துக்கிட்டா ஃபேக் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஃபேக் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணி காசை ஒரு பக்கம் ஒதுக்குறது. அது மாதிரி இன்வெஸ்டர்ஸை ஏமாத்துறது. பல வகையில இன்வெஸ்டர்ஸை ஏமாத்துறதுன்னா கம்பெனியை பத்தி பெருமையா அருமை பெருமைகளை சொல்லி இல்லாத முள்ளாதுன்னு சொல்லி அதிகமா சொல்லி ஏமாத்துறது. அதுக்கப்புறம் பேங்க் லோன். சரி, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பேங்க் லோன் எடுத்துட்டு பணத்தை ஒதுக்கி வேற பக்கம் மிஸ்யூஸ் பண்றது, பர்சனல் யூஸ்க்கு மிஸ்யூஸ் பண்றது. அதுக்கப்புறம் டாக்ஸ், ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் இன்கம் டாக்ஸை ஏமாத்தி அதுக்குண்டான பணத்தை வந்து தனிப்பட்ட முறையில கையாளுறது. இதெல்லாம் வந்து இந்த ஃப்ராடு கேட்டகரிக்குள்ள வரும். கம்பெனி ஃப்ராடு கேட்டகரிக்குள்ள வரும். இதுல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு இன்டென்ஷன் இருக்கணும் அவங்களுக்கு. அப்பதான் அதை ஃப்ராடுன்னு சொல்ல முடியும். ஏதோ எத்தேர்ச்சியா ஒன்று நடந்துருச்சு, ஒரு விபத்தா நடந்துருச்சு அப்படின்னா ஓகே, அதுல வந்து ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் உண்டு. அது எல்லா இடத்துலயும் கிடையாது. பட் இது வந்து பர்டிகுலர்லி இது வந்து சீட்டிங் தான் சொல்லுவோம். மக்களுடைய பணம், அது மாதிரி அந்த கம்பெனியோட பணம். கம்பெனின்றது தனி என்டிட்டி இல்லையா, அதனால அதோடைய பணத்தையும் கையாடல் பண்ணாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு, ஒரு ஃப்ராடு நேச்சர் இதுல வரும். சார், கம்பெனி அப்படின்னாலே நீங்க சொல்றீங்க தனி பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. தனி பர்சன் பண்ற தப்புக்கு டைரக்டர் எப்படி ஜெயில் போவாரு? கண்டிப்பா கம்பெனி வந்து செப்பரேட் என்டிட்டி தான், ஆனா அதுக்கு உயிர் கிடையாது. பட் டைரக்டருக்கு உயிர் இருக்கு இல்லையா. அந்த கம்பெனி முடிவு எடுக்கிறது எப்படின்னா போர்டு மீட்டிங்ல யாரு கையெழுத்து போடுறது, யாரு முடிவு பண்றது அப்படின்னா டைரக்டர் தான் முடிவு பண்றாங்க. அப்ப டைரக்டர் முடிவு பண்ணும்போது அந்த முடிவு பண்ண டைரக்டர் மேலதான் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ராடு இன்டென்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டு வரும். சார், டைரக்டா கேட்கணும் அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னா டைரக்டருக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட், எத்தனை ஜெயில் தண்டனை எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பா 6 மாசத்துல இருந்து 10 வருஷம் வரைக்கும் போகலாம். ஓகே, அது மாதிரி ஹெவி ஃபைன் வரும். ஹெவி ஃபைன்னா பல மடங்கு. ஃப்ராட் அமௌண்ட் வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் ஃப்ராட் பண்ணிட்டாரு அப்படின்னா இன்டு 50 மடங்கு, இன்டு 100 மடங்கு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ அந்த மாதிரி ஃப்ராட் அமௌண்ட் மல்டிபிள் டைம் போகும். ஓகே, அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி ஏதாவது இதுக்கு முன்னாடி சேர்த்து வச்சிருந்தாங்க, இல்ல ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா கூட இதுல இருந்து எடுத்த பணம்னு கூட கிடையாது. அந்த அமௌண்ட்டை இவ்வளவு ஃபைன் போடுறாங்களோ அதை வந்து அப்படியே ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வேற எந்த கம்பெனிலையுமே டைரக்டர் ஆக முடியாத அளவுக்கு டைரக்டர் டிஸ்குவாலிஃபிகேஷன் நடக்கும். அந்த டைரக்டர் டிஸ்குவாலிஃபிகேஷன் நடந்தா அது வந்து ரொம்ப ஆபத்தானது. அடுத்து வியாபாரமே பண்ண முடியாத அளவுக்கு, வேற கம்பெனில ஜாயின் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு தடை போட்டுருவாங்க. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால இந்த கம்பெனி மிஸ்யூஸ் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் மற்றதுனாலும் எப்போதுமே ஆபத்து காத்துக்கிட்டு இருக்குன்றதுதான் நிதர்சனமான உண்மை. சார், சில கம்பெனில எல்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து வெறும் ஸ்லீப்பிங் டைரக்டர், நான் வந்து டெய்லி ஆபரேஷன்ஸ் எல்லாம் நான் பார்க்கல, இப்ப எப்படி எனக்கு பனிஷ்மெண்ட் வரும் அப்படின்னு கேட்டா எப்படி சார்? இது வந்து ஒரு ரொம்ப மோசடியான வேலை. இது வந்து எப்படின்னா இதெல்லாம் கற்பனையா சொல்றது. ஃப்ராட் நடக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? போர்டு மீட்டிங் நடக்கும்போது என்ன பண்ணுறீங்க? வாய மூடிக்கிட்டு இருந்தீங்களா? வாய மூடிக்கிட்டு இருந்தாலுமே அதுவும் குற்றம் தான். ஓகே, ஒரு 4 டைரக்டர் இருக்காங்க, அதுல ஒரு டைரக்டர் மட்டும் சைலண்ட் மாட்டேன், நான் பார்த்து எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு பேசாம இருந்தாங்கன்னா அவர் ஒரு குற்றவாளி. தவறு நடக்கும்போது 4 பேரை ஏமாத்தும் போது அதை தட்டி கேட்காத அவருமே ஒரு ஆபத்துல தான் இருக்காங்க அப்படின்றது அந்த இடத்துல நிதர்சனமான உண்மை. சார், இப்போ நிறைய கம்பெனிஸ்க்குலாம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வருது. குறிப்பா சொல்லணும்னா ஃபண்டிங் அப்படிங்கறத ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்லாம் சொல்லி உள்ள கொண்டு வருவாங்க. அப்படியெல்லாம் வர கம்பெனிக்கு அதிகமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? கண்டிப்பா. இப்போ ஒரு இன்வெஸ்டர் ஒருத்தர் வராரு, அந்த இன்வெஸ்டர் கிட்ட ஆஹா இந்த கம்பெனி இப்படி இருக்கு அப்படி இருக்கு, நாங்க வந்து இவ்வளவு லாபம் எடுக்க போறோம், நீங்க வந்து ஒரே மாசத்துல இவ்வளவு சம்பாதிச்சிரும், ஒரே வருஷத்துல நம்ம பல கோடி சம்பாதிச்சிடலாம்
வாங்கிடலாம், அமெரிக்கால பாதியை வாங்கிடலாம்னு சும்மா அப்படியே அள்ளி விட்டு கடைசியில பாத்தீங்கன்னா எல்லாமே புருடாவா இருக்கும். கடைசியில இந்த மாதிரி டுபாக்கூர் அதுக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல கம்பெனின்னு வரும்போது இது மோசடிக்குள்ளதான் வரும், அது ஃப்ராட் தான். அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது சார். சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க அப்பா இருப்பாரு, பையனும் டைரக்டரா இருப்பாரு, இல்ல ஒய்ஃபும் டைரக்டரா வச்சிருப்பாங்க, இல்ல மச்சான டைரக்டரா வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் எல்லாத்தையுமே டைரக்டர் ரோல்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஒருவேளை ஒரு அப்பா தப்பு பண்றாருன்னா பையனையோ ஒய்ஃபையோ இல்ல அவங்க ரிலேஷன்ஸையோ பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி? நிறைய பாதிப்பு இருக்கு, எல்லாரையும் பாதிக்க தான் செய்யும். இதுல ஒரு எக்ஸெப்ஷனா இதுல ஒரு 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 மகன் மட்டும் அவர் நல்லவர்னு வச்சுங்க, அவருக்கு தெரியவே தெரியாதுன்னா அதை ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணி என்னுடைய நாலேஜ் இல்லாம நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணா அவர் தப்பிப்பாரு. அப்படி இல்லைன்னா ஒரு ஆள் மட்டும் தான் தப்பு பண்ணாங்க அப்படின்றத மற்றவங்க வந்து ஏத்துக்கிட்டாங்க செஞ்சுட்டாங்கன்னா அவங்க மத்தவங்க எல்லாம் தப்பிப்பாங்க, இவர் மட்டும் மாட்டுவார். சோ இதுவும் வந்து ஒரு மாதிரியான இடியாப்ப சிக்கல் தான். அதனால ஃபேமிலின்னு இருந்தா அதுக்காக எல்லாரும் மாட்டுவாங்கன்னு அப்படி அர்த்தம் கிடையாது. அதுல இருக்கிறவங்க ஒரு சில பேர் எஸ்கேப்பும் ஆகிறதுக்கு வாய்ப்பு. இப்போ ஒரு ஃப்ராட் கம்ப்ளைண்ட் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டதுன்னா ஒரு டைம் ஃப்ரேம் கொடுப்பாங்களா சார், இல்ல உடனே அந்த கம்ப்ளைண்ட்கான ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா? பொதுவா அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து எதெல்லாம் சீரியஸ் நினைக்கிறாங்களோ, ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு டைரக்டர் இருப்பாரு, அவர் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிட்டாருன்னா என்ன பண்ணுவாங்க? சோ இந்த மாதிரி தப்பிச்சு ஓடக்கூடிய வாய்ப்பு, இந்த மாதிரி ரொம்ப சீரியஸ் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்ல கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி போலீஸ் அந்த மாதிரி நினைச்சாங்க அப்படின்னா தாராளமா அவங்களுக்கு வந்து ஒரு டைம் கிடைக்கும். சார் ஒரு கம்பெனில இப்போ ஒரு 4 டைரக்டர் இருக்காங்க சார், அதுல ஒரு டைரக்டர் தப்பு பண்றாரு அப்படிங்கறத இன்னொருத்தர் வந்து ஃபைன் பண்ணிடுறாரு. உடனே சரி அவன் தான் தப்பு பண்றான், ரைட் நான் ரிசைன் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டாருன்னா அவரை பிரச்சனை ஃபாலோ பண்ணாதான்? கண்டிப்பா பிரச்சனை வரும். ஏன்னா அவர் இருக்கும்போது தான் குற்றம் நடந்தது. அப்ப இவர் எஸ்கேப் ஆகிற மாதிரி இருக்கு. சோ அவர் வந்து அந்த இடத்துல போர்டு மீட்டிங் போட்டு இந்த இடத்துல தவறு நடந்திருக்குன்னு போட்டு அதை வந்து ரிசால்வ் பண்ணணும். ரிசால்வ் பண்ணாம தப்பிச்சு ஓடினாலுமே அவர் இருக்கும்போது நடந்ததுன்னு சொல்லி அவரும் அதை ஃப்ராடுக்குள்ள உள்ள வருவார். இப்ப இப்படி எடுத்துக்கலாம் சார், இன்னொரு 4 பேர் டைரக்டர்ஸா இருக்காங்க, அதுல ஒரு டைரக்டருக்கு இன்னொரு டைரக்டர் ஒத்து வரல, சரி இவர் மேல ஏதாவது ஒன்று சொல்லணும்னு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டா என்ன இந்த இடத்துல ஆக்டிவிட்டி எடுப்பாங்க சார்? அந்த இடத்துலயும் அதான் பிரச்சனை. ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் யாரு பண்ணாங்களோ அவங்கவே ஒரு குற்றவாளி ஆயிடுவாங்க. எப்போதுமே கிரிமினல் கம்ப்ளைண்ட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, எந்த இடத்துலயும் ஃபால்ஸ் அலிகேஷன் வைக்க கூடாது. ஃபால்ஸ் அலிகேஷன் வச்சா அது வந்து ஃபால்ஸ் அலிகேஷன் தான் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா இவர் வந்து பிரச்சனைக்குள்ளவாரு. இவர் அந்த டைரக்டர் வந்து இவர் மேல கேஸே ஃபைல் பண்ண முடியும், கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ண முடியும் இந்த மாதிரி ஃபால்ஸ் அலிகேஷன் பண்ணா. அதனால அந்த ஃபால்ஸ் அலிகேஷன்லாம் இல்ல, இப்போ வந்து உண்மையிலேயே ஒரு தவறு பண்ணினா மட்டும்தான் பிரச்சனை வரும், தவறு பண்ணலன்னா பிரச்சனையே வராது. பொதுவா வந்து டைரக்டர் சீட் அப்படிங்கிறது ஒரு பிரஸ்டீஜ் சீட் அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படின்றீங்க? ரொம்ப ரொம்ப ஒரு முள் படுக்கை மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஒரு வெளியில இருந்து பாக்குறதுக்காக டைரக்டருங்க அப்படின்னு ரொம்ப ஒரு பிரமாதமா இருக்க கம்பெனியோட டைரக்டர், ஆனா ஒன்னும் பார்த்து கேர்ஃபுல்லா தான் பண்ணணும். ஒரு சில பேர் விவரம் தெரியாதவங்க இந்த மாதிரி தான் ஏதோ முதலீடு பண்ணிட்டு யாரோ சொல்ற பேச்சை கேட்டு கடைசியில் ஜெயிலுக்கு போன கதையெல்லாம் நிறைய உண்டு. இப்ப டைரக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களா இல்ல கம்பெனியா பார்த்து இவங்களை டைரக்டர் ரோல் கொடுக்குமா சார்? நிறைய டைரக்டர்ல வந்து நிறைய ரோல். ஓகே, முதல்ல ஷேர் ஹோல்டரா வந்து இன்வெஸ்ட் பண்ணி டைரக்டர் ஆவாங்க, அப்புறம் அவங்க மேனேஜிங் டைரக்டர் ஆவாங்க, இல்லைன்னா டைரக்டராகவே இருப்பாங்க, இல்ல ஒரு சில பேர் வந்து ஒர்க் பண்றதுக்காக மட்டும் அவங்க டைரக்டர் டெசிக்னேஷன் கொடுப்பாங்க. சோ அதுல வெரைட்டியா இருக்கு, நிறைய வெரைட்டியா நீங்க வந்து கம்பெனிஸ்குள்ள வச்சுக்க முடியும். சில ரியல் எஸ்டேட் கம்பெனில எல்லாம் நான் பார்க்கும்போது மார்க்கெட்டிங் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க வந்து வெறும் மார்க்கெட்டுக்கு மட்டும் தானா இல்ல கம்பெனியோட அட்மின் டைரக்டரா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அது வந்து சும்மா அது வந்து அவங்களுக்கு பேருக்கு அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் கம்பெனில என்ன பண்ணுவாங்க, அவங்கள நீங்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், மீடியேட்டர், ரியல் எஸ்டேட் புரோக்கர் இப்படின்னு சொல்றதுக்கு பதில் டைரக்டர் அப்படின்னு ஒரு பெருமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்க வைப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில கம்பெனிஸ்ல வந்து நல்ல பெருமையாவும் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால அந்த டைரக்டருக்கும் இந்த கம்பெனிக்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்க எல்லாம் வந்து எம்ப்ளாயினா அவங்க எம்ப்ளாயி, அவங்க வந்து போர்ட் ஆஃப் மீட்டிங் எல்லாம் போட்டு பண்றது கிடையாது. அதை பத்தி நம்ம டிஃபரெண்டா இன்னொரு வீடியோல நம்ம பேசுவோம். இத மாதிரி நீங்க வந்து சப்போசிங் ஆஸ் எ கம்பெனி எப்படி உங்க கம்பெனியை வந்து பாதுகாத்துக்கலாம், எப்படி டைரக்டர் ப்ராப்பர் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும், இண்டிபெண்டன்ட் ஆடிட் நடத்தணும், 6 மாசத்துக்கு ஒரு தடவை 3 மாசத்துக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் ஆடிட் நடத்தணும். போர்ட் மீட்டிங் வந்து போட்டீங்கன்னா மினிட்ஸை வந்து கேர்ஃபுல்லா எழுதணும். இதுல என்னென்ன எழுதணும் என்னென்ன எழுதக்கூடாது. சும்மா யாரோ ஒருத்தர் வந்து கன்சல்டன்ட் சொன்னாங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சொன்னாங்க, இதை எழுதுனா நம்ம கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடுறது அது ரொம்ப ஆபத்தானது. ஏதாவது ஒரு டவுட் இருந்தா ஒரு கம்பெனில ஒரு டைரக்டருக்கு அதை வந்து உடனே ரிட்டன் அப்ஜெக்ஷன் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். எனக்கு பங்கு இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி அது ரொம்ப சரியான ஒரு விஷயம். ஓகே, அது வந்து நிறைய பேர் பண்றது இல்லை. எதுக்குடா நம்ம டைரக்டர் இதுக்கு பகச்சிக்கணும். அதனால பிளைண்டா சிக்னேச்சர் போடாம நம்ம இதை ஒழுங்கா நம்ம பராமரிச்சோம் அப்படின்னா கம்பெனியை கண்டிப்பா உங்களுக்கு ஆபத்தே வராது. அப்படி ஏதாவது ஒரு இனம் புரியாத ஆபத்து வந்ததுன்னா எங்களை மாதிரி அட்வொகேட்ஸ் கிட்ட யாருக்கிட்டையாவது நீங்க கன்சல்ட் பண்ணி அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரதுன்னா வாய்ப்பே இல்லை. மேலும் உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா தாராளமா என்ன தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு உதவுறது காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.